நேற்றாட்டார் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டாரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள், பொது பலன்கள், தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் 8056506597. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சுவாரஸ்யமான டாபிக் தான். உங்களை நோக்கி உங்கள் வாழ்வில் வர இருப்பவர் யார்? அவர் உங்களுக்கு ஏற்றவரா? சரிங்களா? இல்லை வராங்க பாருங்க, இல்லையா? வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வர்றதுக்கு. ஆனால் உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, வருவாங்களா என்ன? சன் ரொம்ப அழகாக இருக்குது. வா, ஓகே. இது நான் ஓப்பனில் வைக்கிறேன், சரிங்களா? லவ் பண்ணுறவங்க, லவ் பண்ணாதவங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இது எல்லாருக்குமே பொருந்தும். உங்களுக்கு ரெசனேட் ஆகுதுன்னா ரெசனேட் ஆகுதுன்னு தான் அர்த்தம், சரிங்களா? ஓகே, வாங்க உள்ளே போயிடுவோம். யூனிவர்ஸ், ஹூ இஸ் கம்மிங் நெக்ஸ்ட்? ஹூ இஸ் கம்மிங் நெக்ஸ்ட்? தெரியுது தானே உங்களுக்கு? ஓகே, யூனிவர்ஸ், ஹூ இஸ் கம்மிங் நெக்ஸ்ட்? ஓகே. எனக்கு தெரிஞ்சு யார் வரப்போகிறாங்க அப்படின்ட்டு நினைக்கும் போது ஒரு சில பேர் நர்வஸாக இருக்கீங்க. சரிங்களா? கொஞ்சம் படபடப்பாக இருக்கு உங்களுக்கு, யார் வரான்ட்டு. ஓகே, மை யூனிவர்ஸ், ஹூ இஸ் கம்மிங் நெக்ஸ்ட்? ஓ, வாவ். Yes, who is coming next? வாவ், ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, பார்த்தலாம். இனி 2 கார்டு தான் இருக்குது. அதுவும் நிதானமாக வருது இல்லையா? ஒவ்வொரு கார்டாக வருது இல்லை? ஃபஸ்ட்டு மட்டும்தான் 2 கார்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். Yes, who is coming next? வாவ். Yes, who is coming next? வா, ரொம்ப அழகாக இருக்குது நிஜமா. சரிங்களா? மறுபடியும் பாருங்களா, அதே 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறவங்க கூட நீங்கள் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சில பேர்த்துக்கு எப்படின்னா, இது இப்போ இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறவங்க கூட நீங்கள் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க. ஒரு சில பேர்த்துக்கு கமிட்டட், ஒரு சில பேர் அவங்களவே நீங்கள் மேரேஜ் பண்ணிக்குவீங்க, சரிங்களா? அவங்களவே கல்யாணம் பண்ணிக்குவீங்க. இந்த மாதிரி, அதாவது ரகசியமாகவே வச்சுக்கிட்டு இருந்துட்டு, எப்படி சொல்கிறது, ஒரு சில பேர் நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, சரிங்களா? லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் அமைதியாகவே இருக்கீங்க. ஒன்று நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லலை, இல்லை அவங்க உங்ககிட்ட சொல்லலை, அவங்க உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, சரிங்களா? சொல்லுவாங்களா மாட்டாங்களா, இது இப்படியே ரகசியமாகவே போய்கிட்ருக்குமா, எப்போ குடும்பத்தில் சொல்கிறது, எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிற சில பேர்த்துக்கு, சரிங்களா, இன்னொரு 2 மாதத்தில் கமிட்மெண்ட் பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஏற்கனவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, சரிங்களா? இன்னொரு 2 மாதத்தில் நீங்கள் கமிட்மெண்ட் பற்றி உங்களுக்குள்ளேயே பேசிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் குடும்பத்தில் கூட பேசுவீங்க. உங்கள் குடும்பத்தில் ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இது நமக்கு சரிப்பட்டு வராது. ஒரு சில பேர்த்துக்கு இது ரிலீஜியஸ் டிஃப்ரென்சஸ் இருக்கலாம். நீங்கள் வேறு ரிலீஜன், அவங்க வேறு ரிலீஜன், உங்களோட பழக்க வழக்கங்கள் வேறு, அவங்களோடது வேறு, நீங்கள் வேறு, ஐ மீன் கம்யூனிட்டி வாட் எவர் இட் இஸ், அந்த மாதிரி இருக்கலாம்.
அதனால் இவ்வளோ இவ்வளோ காலமாக நீங்கள் யோசனை பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. என்ன பண்ணலாம், சொல்லலாமா வேண்டாமா, வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்களே, இல்லை அவங்க வேறு நம்ம வேறு அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்னொரு 2 மாதத்தில் கமிட்மெண்ட் பற்றி பேசுகிற மாதிரி வரலாம். சரிங்களா? இல்லை லவ்வை எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ணாமல் இருக்கீங்க ஒரு சில பேர் அப்படின்னா, ஒன்று நீங்கள் அவங்கக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க, இல்லை அவங்க உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. யார் எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ணாமல் இருக்கீங்களோ, ஒரு சில பேர்த்துக்கு 3 நாளில் கூட அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வரலாம் 3 நாளில். அப்படி 3 நாளில் வரலைன்னா இது என்ன, ஏடிஸ் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இது என்ன ஜூலை தான், இது ஜூன் தானே. ஜூலை 20லேருந்து ஆகஸ்ட் 2021 உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வரும், லவ் பற்றின மெசேஜ், லவ் மெசேஜ் எதுவாகவே இருக்கட்டவே இல்லையா, லவர்கிட்ட இருந்த மெசேஜ், இல்லைன்னா லவ் மெசேஜ், ஆக மொத்தம் ஒரு மெசேஜ் இல்லையா, இல்லைன்னா கமிட்மெண்ட் பற்றி பேசுகிறது, அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது ஒரு பக்கம். இல்லை நிறைய கதை வருது, இருங்க ஒவ்வொரு கதையை பார்ப்போம் இல்லையா. ஓகே, ஸோ இது ஒரு ரகம். இன்னும் சில பேர்த்துக்கு உங்கள் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுருக்காங்க, ஓகேங்களா. நீங்கள் வந்து அவங்கள ஃப்ரெண்டுன்னே நினச்சிட்ருக்கீங்க, இல்லை அவங்க உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுறத வச்சு, நீங்கள் அவங்க உங்ககிட்ட பழகிற விதத்தை வச்சு நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, அவங்க வந்து நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக மட்டும்தான் பழகுறாங்க அப்படின்னே நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் இல்லை, அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி, அதையும் தாண்டி இல்லையா ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது இல்லையா. கமல்ஹாசன் சொல்ல மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ்ங்கிற மாதிரி இல்லையா. மனசில் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கா, அது 1000 இருக்குது மனசில், அந்த மாதிரி மனசில் வச்சுருக்குறாங்க, ஓகேங்களா. ஃபீலிங்ஸ் வந்து உள்ளே இருக்குது, ஆனால் சொல்லலை உங்ககிட்ட, சொல்லுவாங்களான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கு வந்து 28 நாளில் சொல்லுவாங்க, ஒரு சில பேர்த்துக்கு வந்து 3 வாரம், ஒரு சில பேர்த்துக்கு 3 மாதம், ஓகேங்களா. ஒரு சில பேர்த்துக்கு 3 நாள், 3ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இன்றைக்கி, 3ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இங்கே பாருங்கள் 9, 3 × 3 9. இங்கே பாருங்களேன், ஸ்டார் 17, அது 1 + 7 8, ஓகே. 10 of Pentacles, 10 of Wands, இங்கே 2 2 வருது, ஸோ 2 3 அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஒரு சில பேர்த்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒருத்தர் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லுவாங்க, ஓகேவா. இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இன்னும் சில பேர்த்துக்கு ஒர்க் பிளேஸில் நீங்கள் எங்கேயாச்சும் வேலை பார்க்குறீங்க, அங்கே நீங்கள் வந்து யாருக்கூடையாச்சும் நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கீங்க, சரிங்களா. அப்படின்னா அதில் ஒருத்தர் வந்து உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க உங்ககிட்ட, அதாவது உங்கள் கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, சரிங்களா. அது ரொம்ப நல்ல விஷயம். ஒரு சில பேர்த்துக்கு ஜாபில் அமையும் உங்களோட அடுத்த பார்ட்னர், இல்லை நல்ல அப்படிங்கிறது ஒரு சில பேர்த்துக்கு ஜாபில் அமையும். ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கேருந்து அங்கே ஒருத்தர் உங்களுக்கு அமைவாங்க, சரிங்களா. நல்ல வேலை இங்கே எதுவும் பாஸ்ங்கிற மாதிரி வரல, அது வரைக்கும் சந்தோஷம். எனக்கு எங்கே ஸ்வாட்ஸ் பார்க்கும்போது எனக்கு பாஸ் அப்படின்ட்டு இங்கே எனக்கு வரலை, இருக்கலாம் மேபி, சரிங்களா. ஆனால் ஸ்ட்ராங்காக வரல எனக்கு கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் பார்க்கும்போது. ஸோ ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுருக்காங்க. இன்னும் சில பேர்த்துக்கு வந்து ஒர்க் பிளேஸில் நீங்கள் ஜாபில் இருக்கீங்க, இல்லை புதுசாக ஒரு ஜாபுக்கு போக போகிறீங்க, ஏன்னா ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் புதுசாக எங்கேயாச்சும் ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே ஒருத்தர் உங்களுக்கு அமையலாம். ஒரு சில பேர்த்துக்கு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, ட்ராவல் பண்ணி ஏதாச்சும் ஒரு பிளேஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா அந்த பிளேஸில் உங்களுக்கு ஒருத்தர் அமையலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது. இன்னொரு சில பேர்த்துக்கு எப்படின்னா ஒருத்தர் இருப்பாங்க உங்களுக்கு, அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் உங்களோட ஆசையெல்லாம் நிறைவேற்றுவாங்கன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் ஒரு நாள் நினைக்கிறீங்க, அப்படியே உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க, சே நாளைக்கு நம்ம இந்த இடத்துக்கு போய்
ரொம்ப நாளாக ஆசையாக இருக்கு அங்கே போகணும் அப்படின்ட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா திடீர்னு அடுத்த நாள் அவங்க வந்து நம்ம இந்த இடத்துக்கு போகலாமா அப்படின்ட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் ஒரு சில பேர்த்துக்கு இருப்பாங்க. உங்கள் விஷஸ் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுதா இல்லையாங்கிறது கூட நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிட்டே இருப்பாங்கன்னு வைங்களேன். அது வந்து அந்த மாதிரி மனுஷங்களெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் விட்டே கொடுக்கக்கூடாது. அவங்கள நம்ம எப்போவுமே அவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கணும். அது ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நான் ஜென்ரலாகவே சொல்கிறேனே, ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், கொலீக் ஆகட்டும், யாராவே இருக்கட்டுமே, நம்ம விஷ் நம்மளோட ஆசைகளை புரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றுறவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா? அது சின்ன ஆசையாகவே இருக்கட்டுமே. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் இந்த புக் வாங்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க. இல்லை என்னைக்காச்சும் அவங்ககிட்ட சொல்லியிருப்பீங்க, எனக்கு இந்த புக் ரொம்ப பிடிக்கும், அந்த புக்கை வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ அவங்க கிஃப்ட் அனுப்புவாங்க. எனக்கு இந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. அது வேறு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு நந்தினி, நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க தான் இது கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு இல்லையா, ரொமான்ஸ் அண்ட் லவ் ஆரக்கிள். அது மட்டும் இல்லை, அவங்க எனக்கு நிறைய கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்கும். ஸோ புக்ஸ், மேஜிக் சீக்ரெட் அப்படிங்கிற புக், அந்த மாதிரி நிறைய கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரேர் வாழ்க்கையில் கிடைக்கிறது. ஸோ ஒரு சில பேருக்கு உங்கள் விஷை ஃபுல்ஃபில் பண்ணுறவங்க, சரிங்களா, நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க அவங்க மேலே உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்காது. அவங்களுக்கு கூட உங்கள் மேலே இப்போ ஃபீலிங்ஸ் இல்லாமல் கூட இருக்கலாம், சரிங்களா. ஆனாலும் அவங்க உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி யோசிச்சு பாருங்க, சரிங்களா. இன்னும் சில பேர்த்துக்கு எப்படின்னா, இது வந்து ஒரு சில பேர்த்துக்கு தான். இப்போது மேரேஜில் இருந்து வெளியில் வந்தவங்க, ஓகேங்களா, இப்போ ஒரு மேரேஜில் இருக்காங்க, கல்யாணம் பண்ணி குடும்பத்தோடு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ரீசண்டாக அவங்க வந்து பிரிஞ்சிருக்காங்க, இல்லை பிரிய போகிறாங்க. அது டிவோர்ஸாக இருக்கலாம். ஆனால் இங்கே டிவோர்ஸுங்கிற மாதிரி வரலை. இருந்தாலும் மேரேஜில் இருந்து அங்கே ரொம்பவே அனுபவிச்சுன்னு வந்து நூலாகி இல்லையா, ஓகே, அனுபவிச்சுன்னு வந்து நூலாகிங்கிறத ஏன் சிரிச்சு சொல்கிறேன் நீங்கள் நினைக்காதீங்க, சரிங்களா. ஓகே. ஸோ ஒரு சில பேர்த்துக்கு வந்து கல்யாணம் ஆனவங்க, கல்யாணத்திலேருந்து பிரிஞ்சு வர போகிறவங்க, சரிங்களா, இல்லை செப்பரேட் ஆனவங்க, இல்லை டிவோர்ஸ் ஆனவங்க, அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு அமையும். இன்கேஸ் நீங்கள் கூட செகண்ட் மேரேஜ்க்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க, இல்லை செகண்ட் ரிலேஷன்ஷிப்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் அமையும். இப்போ நீங்கள் வந்து செகண்ட் மேரேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அவங்களும் செகண்ட் மேரேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இல்லைன்னா செகண்ட் ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த மாதிரி சில பேர்த்துக்கு அமையும். இன்னும் சில பேர்த்துக்கு வந்து இந்த மேரேஜ் லைஃப்பில் தாங்க முடியலப்பா பாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப், ஐ மீன் கமிட்மெண்ட் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க, அது ஒரு சில பேர்த்துக்கு இருக்குது, ஓகேங்களா. இன்னும் சில பேர்த்துக்கு யாரெல்லாம் வந்து கல்யாணத்தில் கணவன் மனைவியாக இருக்கீங்க, சரிங்களா, கணவன் மனைவியாக இருக்கீங்க ஆனால் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா, அவங்க கூட நீங்கள் ஒன்று சேரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும், சரிங்களா. கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் திரும்பவும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நோ கான்டாக்டில் இருந்தீங்க, பிரிஞ்சிருந்தீங்க, என்னாச்சு ஏதாச்சும் மாதக்கணக்காச்சும் வருஷக்கணக்காச்சும் ஒன்றும் தெரியலன்னா திடீர்னு அவங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு சில பேர்த்துக்கு கணவன் மனைவியாக இருக்கீங்க, பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா திரும்பவும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் அடுத்து வரப்போகிறவங்க உங்கள் கணவராகவே தான் இருக்கலாம், உங்கள் மனைவியாகவே இருக்கலாம், சரிங்களா. நோ கான்டாக்டில் இருந்தீங்க, இல்லை பிரேக்கப் பண்ணியிருந்தீங்க, மறுபடியும் சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்து ரீகன்சிலியேஷன் அப்படின்னு சொல்வோம், திரும்பவும் ஒன்று சேர்றது ஏஸ் ஆஃப் வான்ஸ். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஏஸ் ஆஃப் வான்ஸ், ஏஸ் ஆஃப் கப்ஸுங்கிறது வந்து அது நியூ பர்சனாக இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இல்லை. கம்ப்ளீட்லி நியூ பர்சன் அப்படின்னா அது ஏஸ் ஆஃப் பென்டிக்கிள்ஸ், சரிங்களா. ஏஸ் ஆஃப் ஸ்வான்ஸ் கூட சொல்ல முடியாது,
ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு பர்சன், தெரியாத ஒரு பர்சன், புதுசாக ஒருத்தர் வராங்க உள்ள அப்படின்னா அது ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஏஸ் ஆஃப் வான்ஸ், ஏஸ் ஆஃப் கப்ஸ் மேக்ஸிமம் நமக்கு அவங்கள தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே. சரிங்களா? அதுவும் ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்து ரீகன்சிலியேஷன்னு சொல்லுவோம். அந்த ஸ்பார்க்கு திரும்பவும் வர்றது. ஒரு சில பேர்த்து கல்யாணம் ஆகியும் ஒரே வீட்டில் இருந்தும் பிரிஞ்சே இருக்கீங்கன்னா திடீர்னு ஒரு ஸ்பார்க் வந்துடும். கவலைப்படாதீங்க. இல்லையா? அதுவும் நல்லது தானே. என்னடா இது குப்பை கட்டி பாரமாக இருக்குது அப்படின்னு திடீர்னு பார்த்தா ஒரு ஸ்பார்க் வந்துடுச்சு. இல்லையா? ஓகே, இதுவும் நல்லா இருக்கு. இன்னும் சில பேர்த்துக்கு வந்து உங்களை விட கொஞ்சம் எல்டர்லி பர்சன் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? உங்களை விட கொஞ்சம் வயசில் மூத்தவங்க, ஆனால் ரொம்ப நேர்மையானவங்க, நியாயமானவங்க, என்ன சொல்கிறது, இமோஷ்னலாக இல்லாமல் லாஜிக்கலாக பேசுகிறவங்க. உங்களுக்கு புரியுதா? உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறவங்க, எதையுமே வந்து ப்ராக்டிக்கலாக லாஜிக்கலாக, இது எப்படி தமிழில் சொல்கிறது, ப்ராக்டிக்கலாக லாஜிக்கலாக அப்படின்னா சரி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுகிறவங்க அப்படின்னு வச்சுக்குவோமே. கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பேர் வழி அந்த மாதிரி இருக்கிறவங்க அமைவாங்க. ஓகேவா? ஒரு சில பேர்த்துக்கு இருக்கலாம், உங்கள் பாஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் அவங்க வந்து கொஞ்சம் பாப்புலராக இருக்கிறவங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க. இப்போ அவங்க பேர் சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்களா? அவங்க பேர் சொல்கிறீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க வந்து அவரை தெரியுமே, ரொம்ப நியாயம் நேர்மை, இல்லை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிட்டு போய்கிட்டே இருப்பார். அப்படியெல்லாம் உணர்ச்சி வசப்பட மாட்டார். அவர் எல்லாம் வந்து காக்கா பிடிச்சி பட்டர் அப்ளை பண்ணி என்ன சொல்கிறது எனக்கு இங்கிலீஷில் தான் வருது. அந்த மாதிரி எல்லாம் அவரை வந்து கவுக்க முடியாது. இல்லையா? அவ்வளோ சீக்கிரம் அவர் கவுந்துட மாட்டார். அது இதையும் பேசி மயக்கே இல்லாமல் அவரை என்ன முடியாது. ஓகேவா? பாருங்கள், அவரே உங்ககிட்ட வர்றாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். வா. ஸோ இதெல்லாம் தான் சுச்சுவேஷன்ஸ். ஏகப்பட்ட சுச்சுவேஷன்ஸ் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் அது புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ அடுத்தது நம்ம ரொமான்ஸ் அண்ட் லவ் மெசேஜஸ் பார்த்துட்டு, சரிங்களா, அதை பார்த்துட்டு நம்ம ஏஞ்சல்ஸ் கிட்ட கைடன்ஸ்க்கு போயிடலாம். இப்போ நான் உங்கள்கிட்ட இதெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா? இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் அவங்க உங்களுக்கு ஏற்றவங்களான்ட்டு. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்த மெசேஜ் வரைக்குமே எனக்கு எதுவுமே நெகட்டிவாக தெரியல. ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி நான் இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் நான் இந்த ரீடிங்குள்ளே வந்தேன். யூஸ்வலாக ரீடர்ஸ் அப்படி தான் வருவோம். ஆனால் ஒரு சில சமயம் நமக்கே தெரிஞ்சிடும் நம்ம உள்ளே வரும்போது இது எப்படி வரப்போகுதுன்ட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து நான் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் தான் இந்த ரீடிங் ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப அழகாக இருக்குது. எந்த ஒரு நெகட்டிவ் மெசேஜும் வர கிடையாது. ஸோ வர்ற உங்கள் வாழ்க்கையில் வர யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஏற்றவங்களாக தான் இருப்பாங்க. அதை நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ரொமான்டிக் சர்ப்ரைசஸ் ஆன் த ஹரைசன், பி ஓப்பன் டு தெம். பாருங்களேன், இது அடிக்கடி வருது. எப்போ இதை புல் பண்ணாலும் இந்த மெசேஜ் வருது. ஓகே. Angels, your message, please. Who is coming in future? Who is coming in future? Your message on this. இந்த மறுபடியும் புல் பண்ணுமான்னு பார்ப்போம். எல்லாமே ஒத்து போகுது பாருங்களேன். த ரீயூனியன் வித் யுவர் ட்வின் ஃப்ளேம் இஸ் அ டெஸ்டின்ட் ஈவெண்ட். நான் சொன்னேன்னா ஏஸ் ஆஃப், பாருங்கள் அது இங்கேயே இருக்குது இல்லையா? ஏஸ் ஆஃப் வான்ஸ் ரீகன்சிலியேஷன் சொன்னேன்னா கண்டிப்பாக ஒரு சில பேர்த்துக்கு ரீயூனியன் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? கவலைப்படாதீங்க. இட் இஸ் அ டெஸ்டின்ட் ஈவெண்ட். இது வந்து கடவுள் நிர்ணயம் பண்ணி வச்சுருக்காரு. ஏற்கனவே கடவுள் வந்து எழுதி வச்சுட்டாரு, நீங்கள் 2 பேர் ஒன்று சேரணும் அப்படின்ட்டு. நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க. இது வந்து பிரிஞ்சிருக்கிறவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். சரிங்களா? பிரிஞ்சிருக்கிறவங்க ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரீயூனியன் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. சரிங்களா? தெரியுதா? அடுத்தது டிவைன் டைமிங். வாவ். ட்ரஸ்ட் இன் டிவைன் டைமிங். லவ் அரைஸ் வென் இட் இஸ் மென்ட். சரி, அவசரப்படாதீங்க. ஒரு சில பேர் வந்து சீக்கிரமே லவ் அமையணும், எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது, நானும் எவ்வளோ நாள் தான், எத்தனை காலம் தான் சிங்கிளாகவே இருக்கிறது
யாருப்பா வாங்கப்பா வாழ்க்கைக்குள்ள அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. டிவைன் டைமிங்குன்னு ஒன்று இருக்குது. கடவுள் கரெக்டாக அந்த டைமுக்கு உங்களுக்கானவரை வந்து அமுச்சு வைப்பார். அவங்க வருவாங்க, சந்திக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம் இல்லையா? ஓகே. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ் கேன் ட்ரெயின் யுவர் எனர்ஜி அண்ட் செல்ஃப் ஒர்த். பி அவேர். அதுதான் இங்கே ஃபோர் ஆஃப் வான்ஸ். சன்னெல்லாம் கீழே இருந்துச்சோ? இவரெல்லாம் கீழே தான் இருந்தார். ஓகே, இவங்கெல்லாம் கீழே இருந்தாங்க, அவங்கள விட்டுருவோம். ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, 4 ஆஃப் வான்ஸ், 10 ஆஃப் வான்ஸ். ஸோ இந்த மாதிரி 10 ஆஃப் வான்ஸுங்கிறது டாக்ஸிசிட்டி ஆல்மோஸ்ட். அதுவும் ஒரு மீனிங் வரும் 10 ஆஃப் வான்ஸுக்கு. ஏன்னா அவ்வளோ பாரமாக இருக்குது அந்த இது வந்து முடியல. ஒரு சுயமரியாதையை விட்டுட்டு நம்மளோட டிக்னிட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே, அது மேரிட் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் எத்தனை காலம் இருக்க முடியும் இல்லையா? ஸோ அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு டாக்ஸிசிட்டி இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு முன்னாடியவே வந்து இன்னொருத்தர் எப்போ நம்ம வாழ்க்கையில் வருவாங்கங்கிறத பற்றி நீங்கள் நினைக்க வேண்டாம். முதல்ல இந்த நீங்கள் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வர பாருங்கள், அதுலேருந்து ஹீல் ஆக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ரொமான்ஸ் அண்ட் லவ் ஆர்டிக்கலில் வந்த மெசேஜ். இது இங்கே வச்சுருவோம். இப்போ நம்ம ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் ஆர்டிக்கல் போயிடுவோம். இந்த ரெண்டுமே நம்ம கைடன்ஸ் தான். எனக்கு தெரிஞ்ச அதுவுமே கைடன்ஸ் தான். சரிங்களா? ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் ஆர் மெசேஜ், வாட் எவர் யூ வாண்ட் டு கிவ். ஹூ இஸ் கம்மிங் நெக்ஸ்ட்? Who is coming next in future? ஓ, 3 வந்திருக்கு. சரி, பரவாயில்ல, எடுத்துக்குவோம். சரிங்களா? பரவாயில்ல. Your feelings are real and worth exploring. இங்கே பாருங்கள், உங்களுக்குன்ட்டு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு வைங்களேன் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி யாரும் இன்னும் வரலை அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்கள் ஃபீலிங்ஸை இப்போ ஒருத்தர் வராங்க, இல்லை ஏற்கனவே இப்போ ஒருத்தர் வாழ்க்கையில் இருக்காங்க, அவங்களுக்கும் உங்களுக்கும் ஃபீலிங்ஸ் பொறுத்த வரைக்கும் வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்காக நீங்கள் விட்டு கொடுத்தே போகணும், நீங்கள் மட்டுமே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்கள் ஃபீலிங்ஸ்க்கு நீங்கள் மரியாதை கொடுங்க முதல்ல. ஓகேங்களா? ரிலேஷன்ஷிப்பில் ஃபீலிங்ஸ் இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்க்கு அர்த்தமே இல்லை. வெறும் லாஜிக் ஃபேக்ட் வச்சுக்கிட்டு என்னத்தை பண்ண முடியும் சொல்லுங்கள்? யூ ஹாவ் நோன் ஈச் அதர் பிஃபோர். வாவ். பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப். ஒரு சில பேர்த்துக்கு வந்து பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப்ங்கிறது எப்படின்னா நமக்கு அந்த ஃபெமிலியாரிட்டி இருக்கும். இப்போ ஒருத்தரை பார்த்த உடனேவே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா இவங்கள நமக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஃபெமிலியாரிட்டி. அது எப்படி தமிழில் சொல்கிறது தெரியலையே. ஃபெமிலியாரிட்டி அது இருக்கும். ஒருத்தர் பார்த்த உடனே நமக்கு தெரியும், நமக்கு இவங்களை ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறது அது நமக்கே தெரியாது. சரிங்களா? ஆனால் நமக்கு தோணும் இவங்களை நமக்கு ஏற்கனவே தெரியும். இது எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இதை ஒரு சின்ன ஒரு லேமன் லாங்குவேஜில் புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அது ஏகப்பட்டது இருக்குது. பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப் உங்கள் ஜாதகத்தில் பார்த்தா கூட தெரியும் பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப்புங்கிறது எப்படி அமையுங்கிறது. ஒரு சில பேர்த்துக்கு வந்து யூ ஹேவ் நோன் ஈச் அதர் பிஃபோர். ஒரு சில பேர்த்துக்கு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறவங்கள உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சரிங்களா? அவங்க புதுசாக கிடையாது, அவங்க வந்து புது ஆள் கிடையாது. ஒரு சில பேர்த்துக்கு அவங்கள உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சம்மன் ஃப்ரம் யுவர் பாஸ்ட் இஸ் இங்கே பாருங்களேன், டேரோவில் என்ன வந்துச்சோ அதே தான் ஆடக்கல்லையே வருது இல்லையா? என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். சம்மன் ஃப்ரம் யுவர் பாஸ்ட் இஸ் ரிட்டர்னிங் டு யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே இருந்தவங்க திரும்பவும் வர போகிறாங்க ஒரு சில பேர்த்துக்கு. வாவ். ஸோ நம்ம கைடன்ஸ் பார்த்தலாம் ஏஞ்சல் ஆன்சர்ஸில். இருங்க, ஏன்னா ஷஃபில் பண்ணும்போது இது எப்படி வரும்னு தெரில. இது வருஷம் ஆனாலும் அது கார்டு வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நான் ட்ரை பண்ணுறேன் ஷஃபிலில் வர்றதுக்கு. அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம். மை ஏஞ்சல்ஸ், யுவர் கைடன்ஸ் ஆர் மெசேஜ். ஹூ இஸ் கம்மிங் நெக்ஸ்ட்? ஓ வா, வந்திருக்கே.
மை யூனிவர்ஸ், டோன்ட் ஸ்டாப். இப்படி எடுத்துக்குவேன், என்னை மறுபடியும் ஷஃபில் பண்ண எனக்கு டைம் ஆகும். சரி, டோன்ட் ஸ்டாப். அதாவது இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அதை அப்படியே பண்ணிட்டுருங்க, நிறுத்தாதீங்க. இதுதான் ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ். அதே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர் வந்து ரிலேஷன்ஷிப் பற்றின எண்ணமே இல்லாமல் இருப்பீங்க, ஓகேவா? அமையும் போது அமையட்டும் அப்படின்ட்டு இருப்பீங்க, அப்படியே இருங்க, ஓகேவா? இங்கே பாருங்கள், பி அசர்ட்டிவ். இப்போ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணால் கூட நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. கடவுள் எப்போ எனக்கு ஒருத்தரை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரோ அப்போ அவர் கொண்டு வருவார். நான் வந்து கடவுள்கிட்ட விட்டுட்டேன், பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியே இருங்க, அந்த நம்பிக்கையோடு அப்படியே இருங்க. ஒரு சில பேர்த்துக்கு இப்போ யாரையாவது நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அப்படியே லவ் பண்ணிகிட்ருங்க, கண்டிப்பாக அது ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும். புரிஞ்சுங்களா மேம்? அப்போ நோ கான்டாக்டில் இருக்கிறவங்க என்னங்க மேம் பண்ணுறது? நோ கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு இது ரெசனேட் ஆகாது. டோன்ட் ஸ்டாப், சரிங்களா? ஓகே. இல்லை நோ கான்டாக்டில் இருக்கீங்க, அவங்க மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்கன்னா டோன்ட் ஸ்டாப், நம்பிக்கை வைங்க, வருவாங்க. ஏன்னா நம்ம இங்கே ஏஞ்சல் மெசேஜஸ் பார்த்தோம் இல்லையா, சம்மன் ஃப்ரம் யுவர் பாஸ்ட் இஸ் ரிட்டர்னிங் இன் டு யுவர் லைஃப் அப்படின்ட்டு. பி அசர்ட்டிவ்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, சரிங்களா? ரிலேஷன்ஷிப்புக்குன்ட்டு நீங்கள் என்ன கோட்பாடு வச்சுருக்கீங்களோ, என்ன எதிர்பார்ப்பு வச்சுருக்கீங்களோ அப்படியே இருங்க. நீங்கள் மாற்றிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து நான் கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் மட்டும்தான் இருப்பேன், அஃபேர் அப்படின்ட்டுலாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்ட்டு இருக்கீங்கன்னா அப்படியே இருங்க, சரிங்களா? ஏன் நீங்கள் அஃபேரில் இருக்கணும் இல்லையா? ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு அந்த மாதிரி இருக்கும் சூழ்நிலை. ஸோ நீங்கள் இல்லை எனக்கு கமிட்மெண்ட் தான் வேணும், அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் தான் வேணும் அப்படின்னா அதே அந்த அந்த இதில் அசர்ட்டிவாக இருங்க, சரிங்களா? அசர்ட்டிவ்னா என்ன சொல்கிறது, அதுலேயே ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்னு அர்த்தம். அசர்ட்டிவ்னா என்ன, ஸ்ட்ராங்காக இருக்கிறதுங்கிறது வரும், சரிங்களா? ஸோ ரிலேஷன்ஷிப் பற்றின உங்களுடைய கோட்பாடுகள், எதிர்பார்ப்புகள், கொள்கைகள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, அது என்னவோ அதெல்லாம் உறுதியாக இருங்க. கண்டுபிடிச்சிட்டேன், வேர்டு வந்துருச்சு, உறுதியாக இருங்க. பி அசர்ட்டிவ்னா உறுதியாக இருங்க அப்படின்ட்டு அர்த்தம். வாவ், ஓ மை காட், வித்தின் த நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ், வாவ், எனக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வாரங்கள்லேயே ஒரு சில பேருக்கு இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கானவர் உங்களை தேடி வந்துடுவார், சரிங்களா? வித்தின் த நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ். ஆனால் அது நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா? அங்கே தான் இருக்குது சேலஞ்சு இல்லையா? என்னங்க மேம் கொஞ்சம் வாரத்தில் வருவாருங்கிறீங்க, அது அவர் தானே எனக்கு எப்படிங்க மேம் தெரியும் இல்லையா? ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு நிஜமாலுமே ஆவலாக இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு, சரிங்களா? அடுத்த ரீடிங்கில் சந்திப்போம். வணக்கம். வாழ்த்துக்கள் சொல்லணும் உங்களுக்கு இல்லையா? அடுத்த வாழ்க்கையில் வரப்போகிறவங்களோட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் ப்ரேயர்ஸ் எல்லாத்துக்குமே. ஹாப்பியாக இருங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள், சரிங்களா? வணக்கம்.